ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியுமே தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 50 வினாக்கள் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 23 டெஸ்ட் பக்கம் முடிஞ்சிச்சு. கரெக்டாக 23 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம தமிழ் மட்டும் வேணும், எங்களுக்கு ஜிஎஸ்ஸும் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா இனி ஜிஎஸ்ஸுமே நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், லைன் பை லைன் கொஷின்ஸ், பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. May 12 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? May 12 டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஷெட்யூலெல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியிலிருந்து யூனிட் 4 இந்திய ஆட்சியல் பாலிட்டியிலிருந்து அடிப்படை உரிமைகளில் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும்? இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பொழுது? பொது தேர்தல் சமயத்தில், மாநில நெருக்கடியின் போது, தேசிய நெருக்கடியின் போது, நிதி நெருக்கடியின் சமயம். ஸோ அந்த எந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேசிய நெருக்கடியின் போது, ஆப்ஷன் சி. தேசிய நெருக்கடியின் போது பார்த்திங்கன்னா மற்ற அடிப்படை உரிமைகளை நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம் பெற்றுள்ளன? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஆர்டிக்கல் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம் பெற்றுள்ளன? பகுதி எந்த பகுதி? ஆன்சர் பகுதி 3ல். சரிங்களா? ஆப்ஷன் சி பகுதி 3ல் இடம் பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? ஷரத்து 18, ஆப்ஷன் ஏ. விதி 18 தான் பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது. விதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பாருங்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி உரிமை சட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த சட்ட பிரகாரம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு எந்த வயதிலிருந்து கட்டாய மற்றும் இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 முதல் 14 வயது வரை. ஸோ அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து, ஆரம்ப கல்வியிலேருந்து. சரிங்களா? 6 முதல் 14 வயது வரை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? ஆன்சர் சொத்துரிமை, ஆப்ஷன் டி சொத்துரிமை. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பி 17வது சரத்து. சரிங்களா? ஆர்டிக்கல் 17. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வாக்கியம் கொடுத்து இதில் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் அடிப்படை உரிமை முழுமையானவை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானே? தவறு. அடுத்த அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. ஸோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ என்ன ஸ்கீம் வேணால் கொண்டு வரலாம், புதுசாக நம்ம என்ன வேணால் மாற்றலாம். சரிங்களா? அடிப்படை உரிமையில். ஸோ அது நடைமுறைப்படுத்தக்கூடியவை தான். அப்போ எது சரின்னா ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சரத்து 14 எதுக்குப்பா? சரத்து 14 பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 பார்த்திங்கன்னா பாகுபாடு காண்பதை தடை செய்தல். பாகுபாடு. ஸோ யாருக்கு எந்த பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி பார்க்கறது. சரிங்களா? சரத்து 15 பாகுபாடு காண்பதை தடை செய்தல். சரத்து 16 பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது.
சரத்து 16. சரத்து 18 வந்து பட்டங்களை ஒழித்தல். கரெக்டாக, பட்டங்களை ஒழித்தல். ஸோ இது எல்லா சரத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரிப்பா. 3, 4, 2, 1. சரத்து 14 வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு காண்பதை தடை செய்தல். சரத்து 16 அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும். ஸோ பாருங்களேன், அரசு வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும், சம வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஒரு இதை கிளியர் பண்ணுறதுக்குள்ள கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனை. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு நம்ம பிசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது பிசி, எம்பிசிக்கெல்லாம். சரத்து 18 வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்களை ஒழித்தல். சரிங்களா, அடுத்தது கேள்வி வந்து பாருங்கள். எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது? எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றதுன்னா ஆர்டிக்கல் 32பா. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது எதை பற்றின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு விதிகள் வந்து 14 to 18 எதுக்குப்பா? சமத்துவ உரிமை. ஆப்ஷன் சி சமத்துவ உரிமைக்கானது. அடுத்தது வந்து பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு வந்து டேஷ் உறுப்பாகும். சட்டத்தின் ஆட்சி. ஆப்ஷன் சி சட்டத்தின் ஆட்சி உறுப்பாகும். அடுத்து வந்து பாருங்கள். விதி 359 படி, அதாவது விதி 359 அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு ஆன்சர் குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, டாப்பிக்கு நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா 359, விதி 359 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது டேஷ் மனு. கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எந்த மனுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாண்டமுஸ். ஆப்ஷன் பி மாண்டமுஸ் மனு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார்? அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதஞ்சலி சாஸ்திரி. ஆப்ஷன் ஏ பதஞ்சலி சாஸ்திரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகளை இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. ஸோ என்ன சொல்ல அடிப்படை உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஃபஸ்ட்டு இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம். இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அப்படிங்கிறாங்க. சரியா? சரிதான். ரெண்டாவது அரசியலமைப்பின் மனசாட்சி. அடிப்படை உரிமைகள் என்பது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனமும் சொல்லுவோம், அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லுவோம், அரசியலமைப்பின் ஆன்மானும் சொல்லுவோம், அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இத்தனை பெயர்கள் இருக்குது எதுக்கு? அடிப்படை உரிமைகளுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம்னு சொல்ல, அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்சர் அனைத்தும் சரிப்பா. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. கரெக்டாக. அடுத்த கேள்வி சட்டப்பிரிவு 15(4) வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி தெளிவாக கூறுகிறதுங்கிறாங்க. சமூக மற்றும் கல்வி ரீதியான பின்தங்கிய மக்களை பற்றி குறிப்பிடுறத வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 15(4). சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சமூக மற்றும் கல்வி ரீதியாக வந்து பின்தங்கிய மக்களை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 15(4). அடுத்த கேள்வி அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6லிருந்து 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஷை சேர்க்க வழிவகுத்தது. அரசியலமைப்பின் வந்து 86வது திருத்தம் 6லிருந்து 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஷை சேர்க்க வழிவகுத்ததுன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 21A தான் சரி. சரிங்களா? ஆர்டிகல் 21A. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு வந்து
ஆர்டிக்கல் 23பா. மனித கடத்தலை வந்து தடை செய்வதை பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 23. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 கொடுத்துருக்காங்க, அதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆட்கொணர் நீதி பேரணை. ஆட்கொணர் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து கட்டளையிடல் அப்படிங்கிறாங்க. சரியா? ஆட்கொணர் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து ஒருவரை கொண்டு வருதல், அதாவது வந்து அதாவது தண்டனை, அதாவது நீதிபதி முன் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சவங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர் நீதி பேரணைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஒருவரை கொண்டு வருதல். சரிங்களா? அடுத்தது நெறிமுறை உறுத்தும் நீதி பேரணைங்கிறது வந்து சான்றளித்தல். சரிதான். செயலுறுத்தும் நீதி பேரணை. செயலுறுத்தும் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டளையிடுதல். கட்டளையிடுதல் தான் சரி வரும். ஸோ இது தவறு. தடையுறுத்தும் நீதி பேரணை வந்து தடுத்தல் அல்லது நிறுத்தல். சரிங்களா? ஸோ இது சரிதான். ஸோ ஆட்கொணர் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து ஒருவரை கொண்டு வந்து தப்பு பண்ணவங்களை வந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்காக நீதிபதி முன் வந்து நிறுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர் நீதி பேரணைன்னு சொல்லுவாங்க. நெறிமுறை உறுத்தும் நீதி பேரணைங்கிறது வந்து சான்றளித்தல். செயலுறுத்தும் நீதி பேரணைங்கிறது வந்து கட்டளையிடல். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேரணைங்கிறது தடுத்தல் அல்லது நிறுத்தல். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சரியான பொருத்தப்பட்டுள்ளது வந்து 2, 4 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. கரெக்டாக? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், சரியாக பொறுத்துக. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, அதுக்கான சரியான விதி எதுப்பா? அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னா விதி 32. சரிங்களா? குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்புங்கிறது வந்து விதி 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்திங்கன்னா விதி 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தப்படக்கூடாதுங்கிறதுக்கான விதி வந்து விதி 24. சரிங்களா? அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான விதி 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்புனா விதி 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வந்து விதி 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாதுங்கிறதுக்கான விதி வந்து 24. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு வந்து எந்த பிரிவு? ஆன்சர் ஆர்டிக்கல் 29ல் 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இதோட 2-3 தடவை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க இந்த கொஷினை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுப்பா? ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் வந்து பறிக்கப்படுதல் ஆகாதுன்னு சொல்கிற கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்டிக்கல் 21பா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ்ப்பா. ஸோ நம்ம ஆர்டிகல்ஸுக்குனே தனி பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆர்டிக்கல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை சம்மந்தப்பட்டது, யாருக்கான உரிமைன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி சாம்பிள்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணி ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அரசியலமைப்பு உட்பிரிவு மற்றும் உரிமைகள். உட்பிரிவு 14. உட்பிரிவு 14 அப்படிங்கிறது எதுக்குப்பா? சம உரிமை. உட்பிரிவு 15 அப்படிங்கிறது பாகுபாடின்மை. உட்பிரிவு 16 வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. உட்பிரிவு 19ங்கிறது வந்து பேச்சுரிமை. சரிங்களா? பேச்சுரிமை. உட்பிரிவு 14ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம உரிமை. உட்பிரிவு 15 அப்படிங்கிறது வந்து பாகுபாடின்மை. உட்பிரிவு 16 அப்படிங்கிறது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. உட்பிரிவு 19ங்கிறது வந்து பேச்சுரிமை. சரிங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் வந்து 4, 3, 1, 2 தான்ப்பா சரி. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? ஸோ ஆர்டிகல்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்கப்பா. புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். என்னடா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னேன்னு சொல்ல வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே முக்கியம்தான். பின்வருவனவற்றுள் எது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரால்
அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது வந்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை. அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வந்து சொன்னாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது சொல்லுங்கள்? பகுதி 3 கரெக்டாக. ஸோ இதுவே வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சா? பகுதி 3ல் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? ஆன்சர் கேசவானந்த பாரதி வழக்கு. ஆப்ஷன் சி, கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? தொடக்க கல்வி கற்றலை வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 21ல் ஏ. ஆப்ஷன் டி தான் வந்து சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? கீழ்கண்டவற்றில் எது வந்து அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. ஆப்ஷன் ஏ தான் சரிப்பா. அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்துக்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. எந்த ஆண்டு வந்து அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் 1978. ஆப்ஷன் சி, 1978 தான் வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை பற்றி 2 கூற்றுகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது சரி தவறுன்னு சொல்லுங்கள். அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல் வந்து சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3 அடிப்படை உரிமை. கரெக்டு தான். இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுவது எதுனா அடிப்படை உரிமை தான். சரிங்களா? அப்போ இதுவுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி பா. 1, 2 ரெண்டுமே வந்து சரியானது தான். கூற்று 2ம் சரி. அடுத்து வந்து பாருங்கள், ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஸ் உரிமை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நபருமே வந்து பார்த்திங்கன்னா தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது. எந்த உரிமை தேவைப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மத சுதந்திரத்திற்கான உரிமை. மத சுதந்திரத்திற்கான உரிமை தேவைப்படுகிறது. அடுத்த கேள்வி, 44ஆம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுப்பா? 44ஆம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை ஆன்சர் சொத்துரிமை. ஆப்ஷன் சி, சொத்துரிமை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 15. சரிங்களா? ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 15. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? ஆல்ரெடி பொறுத்துக்களை பார்த்துட்டோம். கரெக்டாக இது வந்து 2 டைம்ஸ் ஆயிடுச்சு ரிப்பீட் ஆகிறது. இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்டதே வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்களையும் கேட்டிருக்காங்க, சரியான இணையிலையும் வந்திருக்கு, இந்த மாதிரி தனியாகவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? ஆர்டிக்கல் 23. ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 23.
அடுத்த கேள்வி, தீண்டாமை ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எதுப்பா? தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி வந்து ஆர்டிக்கல் 17. ஆப்ஷன் டி, ஆர்டிக்கல் 17 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று எது? அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது சரிதான். இந்த உரிமைகள் முழுமையானது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து முழுமையானது கிடையாது, சரிங்களா? ஸோ தவறு. அடுத்த, தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்த வைக்கப்படலாம். ஸோ சரியா? அதாவது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இது வந்து நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலான்னு சொன்னோம், இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் அதை தான் சொல்லியிருக்காங்க. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது வந்து பார்த்திங்கன்னா விதி 20 மற்றும் 21 கீழே வந்து பார்த்திங்கன்னா உள்ளவை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கலாம், சரிங்களா? இதுவும் சரிதான். அப்போ இது 1, 3 மட்டும்தான் சரிப்பா. ஆப்ஷன் பி 1, 3 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு சொல்லியிருக்காங்க. தவறாக பொருந்தியுள்ளது எது? சொல்லுங்க. தவறாக பொருந்தியுள்ளது எது? அரசியலமைப்பு பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், கரெக்டு தான். அரசியலமைப்பு பிரிவு 17 எதுப்பா? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து பிரிவு 17ங்கிறாங்க. சரியா? தவறு தானே? அடுத்தது, அரசியலமைப்பு பிரிவு 21லேயே வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து 21ல் ஏ, சரிதான். அரசியலமைப்பு பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, இதுவும் சரிதான். அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் பிப்பா. அரசியலமைப்பு பிரிவு 17 வந்து நம்ம ஆல்ரெடி 2 தடவை பார்த்துட்டோம். 17 அப்படிங்கிறது வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. தவறு தான். பட் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டில் பார்த்துட்டோம், கரெக்டாக? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 படி சொத்துரிமையை அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றியதுங்கிறாங்க. சட்ட உரிமையாக மாற்றியது. அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. எது? சொத்துரிமையை. சரியா? சரிதான். சட்ட உரிமையிலேருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியிருக்காங்கிறாங்க. தவறு. அடிப்படை உரிமையிலேருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியதுருக்காங்க. இதுவும் தவறு, சரிங்களா? அப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 படி அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது எதுனா இந்த சொத்துரிமை, சரிங்களா? ஆன்சர் 1 மட்டும்தான் சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது வந்து தவறானது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை இருக்குது. அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை சரிதான். சுரண்டலுக்கான உரிமைங்கிறாங்க. சுரண்டலுக்கான உரிமை இதில் வராது. சுதந்திர உரிமை இதுவும் வரும், சரிங்களா? அப்போ எது வந்து தவறானது? ஆப்ஷன் சி தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வராது இதில். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில் கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. 14 வயது கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து யாருமே தொழில் கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 24. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைக்குட்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கீழ்காணும் எந்த நிபந்தனைக்குட்பட்டது அப்படின்னா, நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருக்கிறது. நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருப்பது சரிதான். நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் இருப்பது, அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இருப்பது, மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல். ஸோ இது வந்து தவறு. மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல் இருப்பதுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. மற்ற 3 வரும்பா. எதுனா நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் இருப்பது, நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல்,
அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி. அடுத்து வந்து பாருங்கள், வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் வந்து அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வர கூற்றுக்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கிராவின் ஆஸ்டின். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ரிட் பேரணைகளை அதன் பொருளுடன் பொருத்துக. கட்டளை நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து ஆணையிடல். ஆட்கொணர்விக்கும் நீதி பேரணை பார்த்தோம்ல, ஆட்கொணர்விக்கும் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து உடலை கொண்டு வருதல். உடலை எல்லாம் ஆளவே கொண்டு வரணும், மாற்றி கொடுத்துருக்காங்க, கொண்டு வருதல் சரிங்களா, ஆளை கொண்டு வரதா சரி. அடுத்தது நெறிமுறை உறுத்தும் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சான்றளித்தல். தடை செய்யும் நீதி பேரணைங்கிறது வந்து தடை செய்தல் அல்லது நிறுத்துதல் சரிங்களா. கட்டளை நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து ஆணையிடல், கட்டளையிடுதல். ஆட்கொணர்விக்கும் நீதி பேரணைங்கிறது வந்து உடலை கொண்டு வருதல். நெறிமுறையுறுத்தும் நீதி பேரணை அப்படிங்கிறது வந்து சான்றளித்தல். தடை செய்யும் நீதி பேரணைங்கிறது வந்து தடை செய்தல் அல்லது நிறுத்துதல் சரிங்களா. ஸோ இது வந்து அப்ளை பார்த்தோம், இதுலேயும் பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், கூற்று காரணங்கள். கூற்று, ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். ஒரு வெளிநாட்டவர் வந்து தனது சொந்த மத நம்பிக்கையை வந்து இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் சரிதான். காரணம், மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டும் அல்ல வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் சரிங்களா. ஸோ காரணமும் சரிதான், கரெக்டா. ஒரு வெளிநாட்டவர் வந்து தனது சொந்த மத நம்பிக்கையை வந்து இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா மத சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் சரிங்களா. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 19(1) ஏ சரிங்களா. 19(1) ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. அதாவது பொருந்தாத கேட்பாங்களே தமிழில், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எது வராதுன்னு பாருங்கள், இந்த 4ல் எது வராது அப்படின்னா எது வரும்னு பாருங்கள். சுதந்திர உரிமை இருக்குது, சமய சார்பு உரிமை இருக்குது, அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை, எல்லாமே அரசியலமைப்பு உரிமைகளில் வரும். சொத்துரிமை வராது கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் வந்து ஆணையிட்டால் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது வந்து குடியரசுத் தலைவரோட ஆணையின் படி இதை வந்து நிறுத்தி வைக்கலாம் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் நிரந்தரமாக அமைப்பாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே வந்து அமைப்பாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சட்டப்பிரிவு? ஸோ பாருங்கள், எந்த சட்டப்பிரிவு வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி பா 16(4) சரிங்களா. ஆப்ஷன் பி 16(4). அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எதுப்பா? அடிப்படை உரிமைகளின் காவலன் என்பது எது? ஆன்சர் இந்திய உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் டி இந்திய உச்சநீதிமன்றம். அடுத்த கேள்வி, கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்குகிறது? எந்த சட்ட திருத்தம் வந்து தொடக்க கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 86வது சட்ட திருத்தம். நோட் பண்ணிக்கோங்க, 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே,
தவறானது பாருங்கப்பா. பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்புனா விதி 18 சரியா? பட்டங்கள் ஒழிப்பு விதி 18 சரிதான். அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து மேலானவை அப்படிங்கிறது வந்து விதி 31 பி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. தீண்டாமை ஒழிப்பு விதி 17 சரிதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு விதி 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. விதி 14 சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தவறானது வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுடன் பொறுத்துக்க. ஸோ இது எத்தனை தடவை பார்த்துட்டோம் சொல்லுங்கள். சட்டப்பிரிவு 13. சட்டப்பிரிவு 13 வந்து பார்த்திங்கன்னா இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சட்டப்பிரிவு 31 எதுக்குப்பா? சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. சட்டப்பிரிவு 245 எதுக்குன்னா ஆட்சி பரப்பினை கோட்பாடு. அரசு சரி ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 வந்து உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு சரிங்களா? ஸோ இதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி தான் நோட் பண்ணிக்கோங்க. சட்டப்பிரிவு 13 வந்து பார்த்திங்கன்னா இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடுகள். ஸோ எல்லாமே கோட்பாடுகள் தான். சட்டப்பிரிவு 31 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. சட்டப்பிரிவு 245 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 வந்து உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்த கேள்வி. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் அல்ல? கொஷின் கரெக்டாக படித்து பாருங்கப்பா. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் எது வந்து காரணம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. எது காரணம் இல்லைன்னா சுதந்திரத்திற்கான உரிமை காரணம் இல்லை சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. காரணம் இல்லை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. சரத்து 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றுக்கு வந்து அடிப்படையில் வந்து எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவுமே வந்து அரசு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விதி தான் வந்து சட்டப்பிரிவு 15. அடுத்த கேள்வி. 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவிக்கிறது? 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம். அதுக்கான சட்டப்பிரிவு வந்து 21 ஏப்பா. நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு கொஷின் பேப்பர்லேயே 3 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டான்ஸ் தொடங்குவதற்கான உரிமை உறுதி செய்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டான்ஸ் தொடங்குவதற்கான உரிமை உறுதி செய்கிறதுனா கல்வி நிறுவனங்கள். ஆப்ஷன் பி. கல்வி நிறுவனங்கள் வந்து தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டான்ஸில் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தில் வந்து மத சமத்துவம் வந்து எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது அப்படின்னா பிரிவு 15. ஆப்ஷன் ஏ பிரிவு 15. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இதுவும் பொறுத்துக்க தான். சட்டப்பிரிவு 110பா. சட்டப்பிரிவு 110 எதுக்கு? பண மசோதா. சட்டப்பிரிவு 312. சட்டப்பிரிவு 312 வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய பணிகள். அகில இந்திய பணிகள். சட்டப்பிரிவு 280 எதுக்குன்னா நிதி ஆணையம் சரியா? சட்டப்பிரிவு 14 அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரியா? ஸோ இது நம்ம இதோட எத்தனை தடவை பார்த்துட்டோம். சட்டத்தின் முன் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தெரிஞ்சிச்சுனாலே ஸோ இதில் வந்து எது 2 சொன்னாலும் அது 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு போட்டு போயிடலாம் சரிங்களா? பொறுத்த வரைக்கும் ஏதோ 1 இல்லை 2 தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் அடிச்சிடலாம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 110ங்கிறது வந்து பண மசோதா. 312 அப்படிங்கிறது வந்து அகில இந்திய பணிகள். 280ங்கிறது வந்து நிதி ஆணையம். 14ங்கிறது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிங்களா?
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 300ல் ஏ. ஆப்ஷன் ஏ 300ல் ஏ. அடுத்த கேள்வி, அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் எதுப்பா? அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். அவசர நிலையில் வந்து மக்களோட அடிப்படை உரிமைகள் வந்து தானாகவே நின்றுவிடும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12இன் கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்கியுள்ளது? இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழே வந்து வர அரசு அப்படிங்கிற சொல் வந்து எவற்றை உள்ளடக்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள் மற்றும் இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் எல்லாமே சேர்ந்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுங்கிற சொல்லுக்கான பொருள். சரிங்களா? ஸோ இந்த அரசு அப்படிங்கிற சொல்ல வந்து இத்தனை அடங்கி உள்ளது. இது இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற நிலப்பகுதியில் அமைந்துள்ளது அல்லது அதை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிற எல்லா வட்டாரம் அல்லது அதிகார குழுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுங்கிற சொல்லுக்கு கீழே வந்து இருக்குது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்று எது? சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். ஒரு குடிமகன் வந்து விரும்பினான் அப்படின்னா தனக்கான உரிமையை வந்து தள்ளுபடி செஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை வந்து இடைநிறுத்தம் செய்ய முடியுங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. சரிங்களா? ஒரு குடிமகன் வந்து தனக்கான உரிமையை வந்து தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீதி புலனாய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமை தான். சரிங்களா? இதுவுமே சரி. நீதி புலனாய்வின் அடித்தளமே வந்து எதுனா அடிப்படை உரிமைகள் தான். சரிங்களா? ஆன்சர் வந்து 3, 4 மட்டும்தான்ப்பா சரி. சரியானதை எதுன்னு கேட்டிருக்காங்க. 3, 4 மட்டும்தான் சரி. அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு அடையாளம் காணவும். இந்த அரசியலமைப்பு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வந்து வரையறுக்கல, ஆனால் வந்து ஒரு குறிப்பு மட்டும் செய்கிறது. எதுனா பிரிவு 16ல் 4. பிரிவு 16ல் 4. அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் வந்து எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆப்ஷன் சி, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையின் கீழே வந்து நிறுத்தி வைக்கப்பட முடியும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சா இந்த கொஷினை. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? இப்போ தான் பார்த்தோம். இது ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து தனியாக PDF நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ May 12லேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். டெஸ்ட் எல்லாமே டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? நம்ம பார்த்தோம்லப்பா. ஸோ இது கொஷின் எவ்வளோ இன்டெரக்டாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும். ஸோ அதுக்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டாக எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பிரிவு 15. பிரிவு 15 எதுக்குப்பா? சமயம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்கிறது. சரிதான், கரெக்டாக. பிரிவு 16 அப்படிங்கிறது வந்து பொது வேலைவாய்ப்பில் சமமாக வாய்ப்பளித்தல். இதுவும் சரிதான். பிரிவு 26ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதுவும் சரிதான். பிரிவு 29ல் 2 வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஆன்சர் 1, 2, 3, 4பா. அதாவது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பிரிவு 15ங்கிறது வந்து சமயம், இன, மதம்,
சாதி பாலினம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை இதில் வந்து பாகுபடுவதை வந்து தடை செய்கிறது. 16 வந்து பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் சமமாக வாய்ப்பளித்தல். 26ங்கிறது வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 29ல் 2 வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை வந்து எந்த ஒரு பாகுபாடு காட்டுறக்கும் தடை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவதை தடை செய்துள்ளது? 28 பிரிவு 28ன் கீழ். அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை பெற்றவர் வந்து பாராளுமன்றம் தான். கொண்டவங்க வந்து பாராளுமன்றம். அடுத்த கேள்வி, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி வந்து விதி 26. விதி 26 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமைங்கிறது வந்து சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைங்கிறது வந்து பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளருங்கிறது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா? சரியா? வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைங்கிறது வந்து பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 தான் சரி. ஸோ இந்த மாதிரி விதிகள் இல்லாமல் இப்படி டைரெக்டாக பொருளும் கூட கேட்கலாம். சரிங்களா? பாருங்களேன், மறுபடியும் எகைன் கேட்டிருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைகளை அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் இல்லை பிற வேலைகளுக்கு அமர்த்து வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு எதிரானது குழந்தை தொழிலாளர்கள்ங்கிறது. இது வந்து மனித உரிமைகளின் எந்த வகையில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் கீழே வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது வந்து பிரிவு 21ல் ஏ. 21ல் ஏ. இதுவுமே இப்போ 4 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சா? அடுத்து வந்து பாருங்கள். கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி மற்றும் சரியான வாக்கியங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல். எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரோட கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தலுங்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அடுத்தது ஆள் கடத்தல் தடுத்தல். ஆள் கடத்தலை வந்து தடுத்துறது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வரும். உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்புங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வரது. சரிங்களா? ஆள் கடத்தலை தடுக்கிறது, குழந்தை தொழிலாளர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்ய விடக்கூடாது. சரிங்க? இது 2 மட்டும் தான் பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வர்றது. மற்ற 2மே வராது. ஆன்சர் 2, 4 மட்டும்தான் சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு உரிமையும் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? பாருங்கள். சட்ட உறுப்பு 18. சட்ட உறுப்பு 18ங்கிறது வந்து பட்டங்களை ஒழித்தல். சரியா? 18 வந்து பட்டங்களை ஒழித்தல். சரிதான். சட்ட உறுப்பு 21 அப்படிங்கிறது உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. 21 எதுக்கு? உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. சரிதான். 23 எதுக்குப்பா? 23ங்கிறது வந்து கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புங்கிறாங்க. ஸோ தவறு. கரெக்டாக எது வரும்? 23ங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வரும். அடுத்து சட்ட உறுப்பு 20 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமைங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. 20 எதுக்குன்னா சட்டத்தின் முன் சமத்துவம். ஸோ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ 20ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும். சரிங்களா? 14 வேறு 20 வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து சரியானது வந்து எதுனா 1, 2 தான் சரி. தவறானதுன்னு பார்த்திங்கன்னா 3, 4 தவறு. ஆப்ஷன் ஏ 3, 4 வந்து தவறான இணை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. இது விதி 21ல் ஏ. ஸோ இதோட 5 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு இந்த கொஷின்.
பார்த்துக்கங்க. ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்னு எப்படி இன்டெரக்டாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்விப்பா. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது ஓபிசி பாதுகாப்பிற்காக அரசியலமைப்பு விதிகள் யாவை? ஸோ முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான கொஷின் தான். ஸோ கரெக்டான ஆன்சரையும் நான் பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது ஆர்டிஇ சட்டம் குறித்த சரியான கூற்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரியான கூற்றாகும். அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்தல் தவறு. ஆர்டிஇனா இலவச மற்றும் கட்டாய கல்விக்காக குழந்தைகளுக்கான உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்டிஇ அப்படிம்பாங்க. நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வியின் மீதான கவனம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எது ஆர்டிஇ சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வருமல்ல, இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளுக்கான உரிமை பற்றி கூட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஇ ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ். சரிங்களா? 6லேருந்து 14 வயது கட்ட உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கீழே தான் வரும். சரிங்களா? ஆன்சர் 2 மட்டும்தான் சரியான கூற்று. சரிங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிப்படை உரிமைகளில் வந்து இருக்கிற முக்கியமான ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் எல்லாம் இம்பார்ட்டன்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் இந்த ஒரு வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லா டாபிக் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து காம்போ ஆஃபரில். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே ஈவனாக ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? எகைன் வந்து எக்ஸாம்ஸ் வரைக்குமே இந்த ரிவிஷன்ஸ் போகும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.